அன்பு உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லை, அதனால் வீடியோ போடல. இப்போ தொடர்ந்து போடுவேன் இனிமேல். வில்லியனூர் கோயில் பெரிய கோயிலுங்க, சிவன் கோயில். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். வரும்போது பார்த்தாக்க அங்கே விநாயகர் இருந்தார். அந்த விநாயகரை பார்த்த உடனே அந்த நினைவு வந்தது, அதனால் அதை சொல்லலான்னு இருக்கிறேன். அந்த விநாயகர் என்ன செஞ்சார், ஒரு சமயம் தேவார பாடல் பாடினார் இல்லையா. முதல்ல சுந்தரர் வந்தார், கோயிலுக்கு போனார். போனால் அங்கே காமேஸ்வரம் சுவாமி, அம்பிகை கோயிலாம்பிகை, அவங்க 2 பேரும் ஏதோ ரகசியம் பேசுகிற மாதிரி இருந்திருக்கு அவருக்கு. அப்படி தெரிஞ்சதுனால என்னத்துக்கு அவங்கள தொந்தரவு பண்ணணும், அதனால் நம்ம இன்னொரு தடவை வரும்போது பாடுவோம்னு சொல்லிட்டு அப்படியே வந்தார். வந்தால் விநாயகர் பார்த்துக்கிட்டாரு. பார்த்துக்கிட்டோன்னு, என்ன அப்பாவை பாடலைன்னா என்னை பாடக்கூடாதா அப்படின்னு கேட்டாராம். உடனே சுந்தரமூர்த்தி, இந்த சுந்தரமூர்த்தி பாடாமல் போவேனா அப்படின்னு சொன்னாராம். சொல்லிவிட்டு ஒரு பாடல் பாடியிருக்கார், தேவார பாடல். அப்புறமா கொஞ்ச நாள் கழித்து திருநாவுக்கரசர் வந்திருக்கார். அவர் ரொம்ப பெரியவர். வந்தவர் அவரும் கோவிலுக்குள்ளே போயிருக்கார். போனால் அங்கே சாமி அம்பாளும் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. பேசிகிட்ருக்கோம், ரகசியம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம அவரை இப்போ இன்னொரு தடவை வரும்போது பாடிக்கிறோம்னு சொல்லிவிட்டு அப்படியே வெளியே வந்திருக்காரு. வந்தால் விநாயகர் பார்த்துக்கிட்டாரு. என்னை பாடக்கூடாதா பெரியவரே, என்னை பாடக்கூடாதா அப்படின்னு கேட்டாராம். என்னை பாடக்கூடாதா அப்பா பாடாட்டினா அப்படின்னு கேட்டோன்னே, கண்டிப்பாக பாடணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மனசில் என்ன ஓடிச்சான், ஆகா திருமுருகன் பூண்டியில் முருகனை பாடாமல் போனதுக்கு முருகன் தான் சில வேடுவர்களை வச்சு நம்மளை மிரட்டிட்டார். அதனால் அதை விட இந்த விநாயகர் குசும்புக்காரர்ப்பா, அதனால் இவரை பாடிட்டு போகும்னு ஒரு பாடல் பாடினாராம். ஆனால் அந்த பாடல்கள் எல்லாம் இதெல்லாம் கல்லில் தான் செதுக்கி இருக்கிறதுலேருந்து தான் அந்த செய்திகளை தெரிஞ்சுக்க முடியுது ஒழிய, அந்த பாடல்கள் சிதம்பரத்தில் வச்சுருக்கும்போது தேவார பாடல்கள் நிறைய பாடல்கள் செல்லரிச்சு போச்சு. அது மாதிரி இந்த விநாயகரை பாடின பாடல்களும் செல்லரிச்சு போயிடுச்சான். அந்த விநாயகரை, அந்த வில்லியனூர் விநாயகரை, சிவன் கோயிலை நாமும் தரிசித்து அருள் பெறுவோம். நன்றி, வணக்கம்.